படுத்துகிறானே ஒழிய எல்லா விஷயம் இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தஆலா விரும்பினால் தான் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, எங்கள் உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். எங்களது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா பல பரிசோதனைகளை போடுகிறான். பொதுவாக மனிதன் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் பேசுவான். எந்த சோதனை வந்தால் நான் பொறுப்பேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுவான். ஆனால் உயிர் போகின்ற கட்டம் வருகின்ற பொழுது இது நான் எதிர்பார்த்த உயிர் போகின்ற முறை அல்ல என்று ஓடிடுவான். அதான் மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இவங்க இதுக்கு முந்தி யா அல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு என்றெல்லாம் சொன்னார்கள். ஜிஹாது கடமையாக்கப்பட்டவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ஜிஹாது செய்ய தெரிஞ்சிருந்தா லத்தபானாக்கு உங்களுக்கு பின்னால் நாங்களும் வந்திருப்போம், ஆனா அந்த போராட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கபில், இதுக்கு முன்னால நீங்கள் இந்த ஜிஹாதுக்கு வருவதற்கு முன்னால் மௌத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வகத் ரஅய்துமுஹு, இப்ப நீங்க ஃபகத் ரஅய்துமுஹு அன்தும் தன்துருன், இந்த நேரடியா பாக்குறீங்களே மௌத்தை, இப்ப நேரடியா மௌத்தை பாக்குறீங்களே, ஜிஹாது களத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நேரத்தில் தடமாறும். அப்படித்தான் மனிதன் சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பேன் என்றுவான். ஆனா சொல்ற நேரம் சோதனைக்காது, வந்த நேரத்தில் மாறிடுவான். அந்த நேரத்திலும் உறுதியாக மனிதன் இருப்பானா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்கின்ற பரிசோதனை தான். அதனாலதான் எங்களுக்கு ஒரு துஆ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? அதாவது யா ரப்பனா, அதாவது ரப்பி எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று வந்து வஸப்பித் அக்தாமனா, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக. சகோதரர்களே, மக்கத்திலே சஹாபாக்கள் ஒரு 300 பேர் 200 பேராக இருக்கிறார்கள். 200 பேராக இருந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கௌபாவெல்லாம் விட்டு வெளியேற்றப்பட்டு மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவிலே இருந்து அல்லாஹ் தஆலாவை வணங்கி வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய போராட்டத்தின் மூலம் எல்லா உதவிகள் எல்லாம் செய்து வருகிறான். உதவி செய்த பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பத்ர் யுத்தத்திலே வைத்து சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போகின்ற நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே வைத்து சிலரோடு கலந்துரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள். யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம், கலந்துரையாடுகிறார்கள். அது வரைக்கும் இஸ்லாத்தை வந்து என்ன செய்யலாம், மதீனால சேஃப்டி எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற அம்சங்களில் நல்லவர்களுக்கான சோதனையை புரிந்து கொள்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அதிலும் ஆன்மீக மார்க்க ரீதியான சோதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது மார்க்க பிரச்சாரத்தில் எங்கள் மூலம்தான் சில வளர்ச்சிகள் ஏற்படுவது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான். காரணம், அப்பொழுதுதான் நாங்கள் திருப்தியாக வேலை செய்வோம், திருப்தியாக முயற்சிப்போம், சோதனைகள் பொறுமை செய்வோம். ஆனால் அது அல்லாஹ்வுடைய உதவி என்பதை நாங்கள் பின்னால் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த மக்கா, அதாவது மக்காவிலே 13 வருடங்கள் பாடுபட்டு நிறைய உயிரிழப்புக்கு பின்னால் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த நேரத்தில் செய்தி வருகிறது, அபூ சுஃபியான் ஒரு பகுதியால் பிரயாண கூட்டத்தோடு வருகிறான். மதீனாவுடைய ஒரு எல்லை பகுதியை கிராஸ் பண்ணித்தான் போக வேண்டும். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் தங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்கள் கூட்டமாக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலரை திரட்டி கொண்டு அந்த இடத்திற்கு கிராஸ் பண்ணுவதற்காக போகிறார்கள். ஆசையோடு அவர்களும் போனார்கள். அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒன்றை நடத்துகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது. போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிற அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு படை திரட்டி கொண்டு படை திரட்டி கொண்டு அபூ சுஃபியான் ஒரு கட்டளை இடுகிறான், படையை திரட்டி கொண்டு வருமாறு. இப்படி முகமதுடைய கூட்டம் வருகிறது, படையை திரட்டி கொண்டு வருமாறு கட்டளை இடுகிறான். சகோதரர்களே, இங்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த செய்தி வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வைதி ஐதுக்குமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், வியாபார கூட்டம் அல்லது யுத்தகலம், இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு வைப்பமே, வியாபார கூட்டம் அல்லது யுத்தகலம், ரெண்டில் ஒன்றை நீங்கள் சந்திப்பீர்கள். எங்களோட உள்ளத்துல இயல்பாக எதுல விருப்பம் வரும்? யுத்தத்துக்கு போனா உசுறு போகும், பிரச்சனை வரும், சண்டை வரும், என்னமெல்லாம் நடக்கும். இயல்பாகவே மனித உள்ளங்கள் என்ன செய்யும்? நான் அங்கல போய் என்ன செய்வோம், அவர்களை வெற்றி கொள்வோம் என்று வியாபார கூட்டத்தில் தான் எண்ணம் வரும். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், மனித இயல்புகளை சொல்றான். எப்படி? வைதி ஐதுக்குமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், ரெண்டில் ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். வதவதுன அன்ன கைர ذات ஷௌகதி தகூனு லக்கும், பிரச்சனை இல்லாமல் நோவினை வராத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அதை விரும்பவில்லை. அல்லாஹ் எதை விரும்பினான்? இந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை விரும்பினான். ஜிஹாதின் பக்கம் உங்களை திருப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜிஹாதுக்கு முடிவெடுத்து மதீனா பள்ளியில ஒன்று கூடுறாங்க, பேசுறாங்க. எல்லாரும் தயாரான்னு கேட்கிறாங்க. முஹாஜிரின்கள் எல்லாத்தையும் இழந்து வந்தவங்க தானே, நாங்கள் தயாராக இருக்கிறோம் கையேந்தி சொல்றாங்க. இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, முஹாஜிரின்கள் சொல்றாங்க என்னது, நாங்கள் தயாராக இருக்கிறோம். மூன்றாவது முறையும் சொல்றாங்க, முஹாஜிரின்கள் பதில் சொல்றாங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு மௌனம் காக்கிறார்கள். சாத் இப்னு முஆதுக்கு விளங்குகிறது, அன்சாரி தோழர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்பது அவங்களுக்கு விளங்கிட்டு. அப்ப சாத் இப்னு முஆது என்பது கஅன்னக தஅனீனா, நீங்கள் எங்களை கேட்பது போன்றிருக்கிறது, எங்களை தானே கேட்கிறீங்க அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன முடிவில் இருக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா சாத் இப்னு முஆது சொல்கிறார்கள், உங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் கையை ஒப்படைத்து விட்டோம், பையத்து செய்து விட்டோம். நீங்கள் எதற்கு சொன்னாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகின்ற வழியில் இந்த கடல் குறுக்கிட்டாலும் அதில் நீங்கள் எங்களை மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபஸிர் அலா பரக்கத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் நபியே நீங்கள் எழும்பி செல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். நபியோருடைய முகம் மலர்ந்தது என்று சொல்லி ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி சந்தோஷத்தோடு எழும்புகிறார்கள், அந்த ஜிஹாது களத்துக்கு போகிறார்கள். எப்படி போனார்கள் தெரியுமா? பெரிய தயாரிப்பு ஒன்றுமே இல்லை. அந்த களத்திற்கு போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இஸ்லாம் வளர்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக இஸ்லாம் வளர்கிறது. வளர்ந்த பின்னால் இதே மாதிரி ஒரு யுத்தம், ஹுனைன் யுத்தம். எப்படி? ஹுனைன் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. பத்ர் யுத்தத்தில் 300 லட்சம் பேர், ஹுனைன் யுத்தத்தில் சஹாபாக்கள் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லாம் சஹாபாக்கள் ரெடி ஜிஹாதுக்கு. அவங்க அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும், நாங்க இவ்வளவு பேரா இருக்கிறோம், இனி வெற்றி தான் என்று போகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றா, இந்த ஹுனைன் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது, உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது, எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு அளிக்கவில்லை. அந்த எண்ணிக்கையால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. உங்களது இதயங்கள் எல்லாம் தொண்டை குழியை அடைந்தன. அல்லாஹ் தஆலா சொல்றா, பூமி முழுதும் உங்களுக்கு நெருக்கடியாகி விட்டது. பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், பின்னர் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தி பத்ர் யுத்தத்திலே வைத்த அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸ்குரு, தோழர்களே, அதாவது ஞாபகப்படுத்தி பாருங்கள். பத்ர் யுத்தத்துக்கு தயாரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இஸ் அன்தும் கலீலும் முஸ்ததாஃபூன ஃபில் அர்த், ஒரு காலத்தில் நீங்கள் சொற்ப தொகையினராக பலகீனப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருந்தீர்கள். தகாபூன ஐயத்தஹத்தஃபகும் உன்னாசு, அப்படியே அத்தனை பேரையும் மக்கள் கொத்தி சென்று விடுவார்களோ என்று பயந்தீர்கள். எத்தனை பேர்? 300 லட்சம் பேர் இருந்தா முழு உலகம் ரோம் பாரசீகம் திரண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படியே எடுத்துட்டு பேத்துருவாங்கன்னு பயந்து கொண்டிருந்தீர்கள். தகாபூன ஐயத்தஹத்தஃபகும் உன்னாஸ், மக்கள் உங்களை கொத்தி சென்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தீர்கள். அப்ப யார் உங்களுக்கு தந்தது? பாரசீக ஆட்சியா, ரோம் ஆட்சியா? இல்லை, ஆவாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புகலிடம் அளித்தான். வஅய்யதகும் பினஸ்ரிஹி, அவனது உதவியை கொண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தினான். வரஸககும் மினத் தய்யிபாத்தி, நல்லவைகளை உங்களுக்கு ரிஸ்காக தந்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இது ஒரு மனிதனை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இதை நீங்க சூரா அன்ஃபாலை அடிக்கடி நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஈமானிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பார்கள் திட்டம் போட்டார்கள் மக்காவிலே. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். உங்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சேன் தெரியுமானா? நாங்க அப்படி ஞாபகப்படுத்தி பார்த்தோமா? எங்கள் சோதனைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் உதவி செஞ்சான் அதை ஞாபகப்படுத்தி இங்கேயும் உதவி செய்வான் என்ற உறுதி வந்ததா? கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே செய்த உதவிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? நீங்கள் வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, நபியே, உங்களுக்கு எதிராக காபிர்கள் சதி செய்த பொழுது எப்படி சதி செய்தார்கள்? லியுஸ்பிதுக, உம்மை விலங்கிடுவதற்காக, கையில் விலங்கிடுவதற்காக, அவ் யக்துலுக, உம்மை கொலை செய்வதற்காக, அவ் லியுக்ரிஜுக, அல்லது உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக சதி செய்த பொழுது வயம்குரூன், அவர்கள் சதி செய்து கொண்டிருந்தார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் செய்து கொண்டிருந்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹு தஆலா சதிகாரர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சதிகாரன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
இந்த சதி அல்லாஹ் தஆலா சதிகாரன் என்று சொல்வதற்காக வரவில்லை. சதி செய்தவர்களுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா செய்கின்ற சதி. எப்படி அல்லாஹ் தஆலா ஒழிய